திறமோ ஆமோ போகா துயரம்போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் முன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாயே சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயின் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ
தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியோர்களே, என்ன பின்னாலயா தம்பி, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, சிங்கிகளே. அதாவது என்ன இந்த மதுரை மாநகரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புது விளாங்குடி மாநகரத்திலே ஆமையா மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளீஸ்வரி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். ஏன் அம்மா பேரை சொல்ல முன்ன உனக்கு இப்படி வருது? ஒரு சாமி வருவா, நீ இருக்க வரதுக்கு உனக்கு சாமி வேற வருதாங்கோ? என் மேல எப்பவுமே அடங்காப்படாரி வருவல்ல, அதான பார்த்தேன். 3 மாசம் குடியாம இருக்காரு. அப்ப செக்கப் தான் கூட்டி போணும். அப்ப பெரிய டாக்டரை பாருங்க. 3 மாசம் குடியாம இருக்க மனுஷனுக்கு அவரு 3 மாசம் குளிக்காம இருக்காரு. ஏன் இருக்காரு தெரியுமா? என்ன காரணம்? சோசியக்காரு தண்ணியில கண்டம்னு சொல்லி இருக்காரு. அதேதான் தண்ணியில கண்டம்ங்கிறதுனால இவர் குளிக்காம இருக்காரு. அவர் சொன்ன கண்டமே வேற. என்ன? அவர் இந்த தண்ணியில தான் கண்டம்னாரு. சரி, இந்த தண்ணியில இல்ல. அப்ப நாளையில இருந்து குளிக்க, நாளையில இருந்து நீ குளிக்க ஆரம்பி. அப்ப எனக்கு தெரியாம நீ போய் கண்டு வந்தியோ? குடிக்கத நிப்பாட்டு. நிப்பாட்டிடுவோம். அதனாலதான் சாமி இப்ப அடங்காப்படாரி வாரா. ஆமா, கண்டிப்பா வருவார்ல. சரிதானே? வேறதான் அப்படி. ஆமா, அப்புறம் வந்த உடனே நல்ல சாப்பாடு. மத்தியானம் வந்தா நல்ல சாப்பாடு, சரியான ஏற்பாடு. ஆமா, இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அன்னதானம் ஆதரித்த பூமான்கள். ஆமா, நாமெல்லாம் 5 வாட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். சாப்பாடுனா போதுமே. ஆமா, சரி, சாப்பாடோட டேஸ்டா இருந்துச்சு. அப்பேர்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசைக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். வெளியூர் சென்றதனால கொஞ்சம் வருவதற்கு காலதாமதமாகி போச்சு. அதனால மன்னிக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு அம்மனுடைய ஆலயத்திலே எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். அவருக்கு தான் ஆரம்பிக்கணும். இருந்த போதிலும் ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அவருக்கு அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி இல்லன்னு சொன்னா, அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். அப்படியே பைபார்ஸ் போய் பைபார்ஸ்ல இருந்து சரி அவர் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கு போயிரும். சாமி பெருமோ. ஆகையினால் ஐயனாரை பிறவி செய்தா மட்டும்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. எந்த கோவில் குடைகள் நடந்தாலும் ஆமா நமக்கு காவலாக இருந்து தமிழ்நாட்டு சிறப்பு காவல்துறை அதிகாரி அவர்கள் ஐயா அவர்கள் எந்த கோவிலா இருந்தாலும் சரிதான் சரி அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவங்ககிட்ட கேட்டா நம்மளுடைய அன்பை வச்சு வைத்து அவர்கள் வந்து சரி அந்த காவல் பணியை ஒழுங்காக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். மதுரை நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வரோம் ஐயா. அப்படி இந்த சாஸ்தாவின் திரு கதைகளை சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கிறாளே இந்த காளீஸ்வரி அம்மா, இந்த அம்மாளுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன்.
கச்சது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. 6 பிள்ளை 100 குச்சங்கள். உங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிக்குமார். அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பழைய கரண்டிட்டு எப்படி போட்டு பிள்ளைகளை அடிப்பீங்களோ? பழைய கரண்டி கையில என்ன இருக்கும்? கரண்டி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா எங்க தாத்தா பார்க்கதான் அப்படி இருப்பாரு. ஆனா ஆள் நல்லா கொடுத்தா வாங்குவாரு. என்னது வாங்குவாரு? எவ்வளவு கரண்டியை வச்சுதானே நீ அடிக்க சொன்ன, கரண்டியை வச்சு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நல்லா வாங்குவாரு. நல்ல சாப்பாடும் கொடுக்கணும். சாப்பாடு நல்லா சாப்பிடுவாரு. சரி இருக்கட்டும். 6 பிழை 100 குச்சங்கள். அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திரத்துல எப்படி பிறப்பாரு? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். என்னமா கொட்டால பிரிக்கி காத தொலைக்கு ஒரு அதாவது சபை நிறைய அமர்ந்திருக்க கூடிய தாய்மார்கள் எல்லாம் குலவை போட்டா தானே சாமி வரும். நீ என்ன கிராமம்னு வாத்தியா? தெரிஞ்சா தான் குலவை நாங்க போடுவோமே. அங்க 10 கிழவி இருப்பா.
கிராமத்துல இருப்பா. அவ காட்டு வேலை கரை வேலை பார்த்துட்டு அவங்க குலவு போட்டு பழக்கம் இருக்கும். இருந்தாலும் டவுன்லயும் குலவு போடத்தான் தெரியும். இருந்தாலும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப குலவு போடணும்ல. கோயிலுக்குன்னு வந்தாச்சுன்னா என்னதான் வெள்ளுப்பாட்டு படித்தாலும் மேலம் எல்லாம் அடித்தாலும் தெய்வத்துக்கு இயற்கையாகவே சக்திக்கு உகந்தது இந்த குலவ சத்தம் தான். குலவ சத்தத்துக்கு தான் சாமியே வரும். குலவ சத்தான் சாமியே வரும்னு சொல்லுவாங்க. சரி இப்படி பொம்பளை இருக்கையில ஒரு குலவு போட்டானே இல்ல வில்லு பார்க்க வந்தது குத்தமானு கேட்டேன். அதெல்லாம் குலவு போட தெரியும். கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா தெரியுது. இருக்கும்ல. இப்ப போடுங்க பாப்போம். குலவை யாரும் போட்டுட்டியா? இப்ப பாரு எப்படி போடுதாங்கன்னு. தாய போடுங்கம்மா ஒரு குலவ, போடுங்கம்மா ஒரு குலவ, பொன்னான மணி குலவ, பொன்னான மணி குலவ, முக்கா முக்கா மூணு தேரா, முக்கா மூணு தேரா, ஒரு குலவ போடுங்கம்மா. எங்க சாஸ்தாவி ரெண்டாரன்று அவருக்கு பொன்னால பூநூலா, தாய பொன்பதித்த நாவணம், ஏ பொன்பதித்த நாவணம், ஏ வெள்ளியால பூநூலா, வெள்ளியால பூநூலா, அத வெங்கலத்தான் நாவணம்மா, அவருக்கு தங்கத்தால பூநூலா, ஏ தனி வயிற தாவணம்மா, உனக்கு ஆனப்பட குதிரைப்பட சாமி ஐயங்காட்சி பேப்படையா, மின்படையா மின்படையா, தண்டியலும் பெரும்படையா, அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில், ஆதிவெள்ளி கைலாசத்தில், ஆடி பெண்ணால் முடி குலுங்க, யாரெல்லாம் கொலுவிருந்தார், அரனோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார், இந்திரலோகம் தன்னதிலே, இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார், சத்தியலோகம் தன்னதிலே, கதிர்மூகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார், வைகுண்ட லோகத்திலே பச்சை வாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனே கொலுவிருந்தார், அங்கே பவுசுடனே கொலுவிருந்தார், முற்பத்து முற்கோடி தேவர்கள், நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி, அங்கே அகத்தீசரம் உலத்தீசர், அழகு கலை கோட்டு மாமுனி, அமரர் தேவர் முனிவரும், அஷ்டருக்கு பாலர்கள், ஆகாயத்தில் சூரியன், அன்புகுழி சந்திரன், தேவாதி தேவர்கள், தேவாதி தேவர்கள், தெய்வ கையில கொலுவிருந்தார், அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். சாமி ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்புகுழி சந்திரனோ, ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு, அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார், அழகு கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளை, கொலுவிருக்கும் நாளை
கலசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடல் காலாகலன் காமாவை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் பார்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? இந்த மண் உலகிலே மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் மனிதர்களை படைத்தார். அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே சபையில அமர்ந்திருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த காளீஸ்வரி அம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார். அப்போ சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்த நாமளுக்கெல்லாம் ஆண்டவே என்சான் உடம்பை கொடுத்தார். அதிலே ஒரே ஒரு சான் வயற்சை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்ன தெரியுமா? கட்டையரா இருந்தாலும் சரி நெட்டையரா இருந்தாலும் சரி அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சாண்டா இருக்கும். இது உண்மை. ஆனா அந்த என்சான் உடம்புல ஆண்டவே நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயற்சை கொடுத்திருக்கிறார். ஒரே சான் வயர் தான். அந்த ஒரு சான் வயத்துக்கு இந்த உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு தெரியுமா? உலகத்துல விளையக்கூடிய பொருளை பூரா சாப்பிடுது. அரிசியை சாப்பிடுது, சோளத்தை சாப்பிடுது, கம்மம்பிள்ளை சாப்பிடுது, கேப்பையை சாப்பிடுது. உலகத்துல என்னென்ன விளையுதோ என்னென்ன தயாரிக்காங்களோ கோயிலையே போடுது, வெத்தலையை போடுது, பீடி இழுக்கு, சிகரெட் இழுக்கு. உலகத்துக்கு தயாரிக்கக்கூடிய பொருளை பூராமே இந்த ஒரு சான் வயர் தான். மிஞ்சின காரியத்துக்கு ஒரு சான் வயிறுன்னு சொன்னா ஆண்டவே நாமளுக்கு ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம். நேத்து மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. சென்னைக்கு போனோம். எதுக்கு? நாம 10 ரூபாய்க்கு உழைச்சு இந்த வயத்துக்கு ஒரு சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி ஆனந்த விகடன் சொல்லக்கூடிய அங்க வந்து எங்களை அழைத்திருந்தார்கள். அங்க போய் எங்களுக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் அதான் வருது விருது கொடுத்தார்கள். அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இல்லன்னா இங்க தாமதிக்காமலே நாங்க ஓய்வில்லாத உழைப்பு. ஓய்வில்லாத உழைப்புங்கிறதுனால உடல்நிலைக்கும் சரியில்லை. நாமெல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. என் வீட்டுக்காரி மாறி மாறி போன் போடுதா. எதுக்கு? மனுஷா உனக்கெல்லாம் உன் கட்டையில உணர் இருக்கா? உணரத்தவனே உணர் கட்ட மனுஷா, நீ ஓம்பாட்டுக்கு ஊரா போய் படுத்துக்கிறியே, நல்லா சாப்பிட்டு உறங்குறியே. சரி, நாங்க செலவுக்கு என்ன செய்யுங்க? ஓ அப்படி போன் போடுறாங்க. நான் சொன்னேன் என் பேத்தி இன்னும் 2 நாளையில போட்டு விட்டுருவா. என்னது ரூபா 2 நாளையில போட்டு விட்டுருவா அப்படின்னு சொன்னேன். சரி போட்டு விட்டுருவா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் பேசாம இருக்கா. இப்பதான் சந்தோஷமா இருக்கா. போட்டு விட்டாலோ போடலையோ தெரியல. செலவா போச்சு. பரவாயில்ல. சரி, நான் நினைச்சேன் வயசு 85 வயசு ஆயிட்ட, இன்னும் எதுக்கு ஓயாம தேடுதா அப்படின்னு நினைச்சேன். அப்படியா? உங்களை அவரு வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு சம்பளத்தோட போனா அந்த அம்மா எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்திருப்பா. சரி, சம்பளத்தையும் கொண்டு போகல, வீட்டுக்கும் ஆள் வரலன்னா சட்டாப்பை வச்சுக்கிட்டு தான் நிப்பா. சட்டாப்பை வைப்பா. ஆச்சிக்கு வயசாகி போச்சு. தங்கம் அவளுக்கு வந்து கழுத்து வந்து ஆட்டம் கொடுத்துருச்சு. அப்படியா? இங்க இருங்க, எப்ப பார்த்தாலும் இங்க இருக்க. வேண்டாம் இப்படி அலப்பா. வேண்டாம்னே தம்பி சத்தம் போட. எனக்கு பாருங்க, நான் எப்படி அலப்பேன் தெரியுமா? நான் எப்படி அலப்பேங்க இருக்க வேணும்.
எனக்கு விளக்கமாறு வேணும், எனக்கு விளக்கமாறு வேணும் அப்படிங்கறோ. யாருக்கு விளக்கமாறு வேணும்? அப்போ ஆண்டவனாகிய பகவான் நாமளுக்கு என்சான் உடம்பிலே ஒரு சான் வயத்தை கொடுத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். மண் உலகத்துல 4 கால் ஆகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்த ஆண்டவன் மனிதராகப்பட்ட நாமளுக்கு மட்டும்தான் 6வது அறிவு பகுத்தறிவை கொடுத்தாரா. ஆமா, 6 அறிவு கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த 6 அறிவிலே 3 ஆசைகளையும் கொடுத்திருக்கிறார். என்ன ஆசையெல்லாம்? 3 ஆசை என்று சொன்னா என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசைமா? முதலாவது ஆசை மண் ஆசை. ஆக தேவதான். இரண்டாவது ஆசை பொன் ஆசை. அதுவும் தேவதான். மூன்றாவது ஆசை அதுதான் பெண் ஆசை இருக்கான். என்ன எங்கேயே கொண்டு சாக்கி பாரு. பெண் ஆசைன்னு உடையா? ஆமா. சரிதானே? ஆசைனா உலகத்திலே பெரிய ஆசை பெண் ஆசை. மண் ஆசை அப்படின்னா என்ன? நம்ம ஏக்கர் கணக்குல மண்ணு மனை வாங்கணும்னு ஆசைப்படுகிறோம். சரிதான். ஆசைப்பட்டதோட நிப்பட்டோமா? கிடையாது. ஆமையா. வயக்காட்டுல வயக்காட்டுல வேலை பார்க்காங்கன்னு வைகி. சரி. கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே முன்னும் முன்னுமா வயக்காடு, ஒரே வரப்பு. ஒரு வரப்பு. அவர் மேற்கிருந்தே கிழக்க வெட்டுவாரு, இவர் கிழக்கிருந்தே மேற்க வெட்டுவாரு. மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். யார் இடம் எங்க கிடக்குன்னு தெரியாது. அதாவது அந்த கால வீடு கட்டினாங்கன்னா அந்த வாசல் படி வீட்டுக்கு உள்ள இருக்குமா, நம்ம கீழே இறங்கித்தான் வீட்டுக்குள்ளே போக வேண்டி இருக்கும். ஆனா இப்போ அப்படியா? இப்ப சபரிமலை போட்டிருக்கக்கூடிய படியை தாண்டி தெருவுல பாதி இடத்தை இழுத்து அதுல 18 படியை போட்டு வீட்டுக்கு மேல ஏறி போக வேண்டி இருக்கு. அப்படி அந்த காலத்துல கிட்ட போய்தான் அதைத்தான் மண் ஆசை என்பார்கள். ஆமையா. இரண்டாவது ஆசை பொன் ஆசை. ஆமா. கழுத்து நிறைய நகை போட்டிருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. கழுத்து நிறைய தங்க நகை ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு செயின் வாங்கி போட்டான்னு வை, வீட்டுக்கார கூப்பிடுவா. ஏயா ஐயா வாரும். என்ன? பக்கத்து வீட்டுக்காரி அந்த மூக்கம்மா 5 கிராம்ல அழகா ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருக்கா. சரி, நீர் எனக்கு நாளைக்கு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல, நான் இப்பமே உத்தரத்துல கையத்தை போட்டு அப்படி இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். சொல்லுங்க. கீழே வீட்டுக்காரர் வந்து பச்சை மயிட்டுக்கு எழுதி போடுறாரு. பச்சை மயினா என்ன அர்த்தம்? பச்சை மயின்னு சொன்னா அதிகமான படிப்பு. கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை. சரி. அவர் எதுவ நினைச்சாலும் வாங்கி கொடுக்கலாம், கொடுப்பாரு. ஆமா. ஏன் சுப்பமா என்ன உனக்கு கொஞ்சமா கூறுவாட்டு இருக்கா? உன் உடம்புல உணர்வு இருக்கா? நான் தினமும் போய் மம்பட்டி விட்டு வரேனே. கூலி வேலை பார்க்கணும். கூலி வேலை பார்க்க உனக்கு நான் வாங்கி கொடுக்க முடியுமாட்டி அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் கடனை உடனே வாங்கி வீட்டுக்கார அம்மாவுக்கு செய்வாங்க. அதைத்தான் பொன் ஆசை என்பார்கள். மூணாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. என்ன ஆசை? யாவருக்கும் இருக்காத ஆசை, எதற்கும் திகட்டாத ஆசை. அதைத்தான் பெண் ஆசை என்பார்கள். இந்திரன் கெட்டதும் பெண்ணால, நம்ம சந்திரன் கெட்டதும் பெண்ணால, ராவணன் கெட்டதும் பெண்ணால. பெண்ணால் கெட்டவர்கள் அப்படின்னா நான் கெட்டதும் பெண்ணால, குணத்துக்காரர் கெட்டதும் பெண்ணால. அப்படியா? பெண்ணால் கெட்டவர்கள்னா ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை அழிந்து போகல. இல்ல இல்ல, பெண்ணை தொட்டா அவன் கெட்டு போனான். சரிதானே? பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கல, அதனால அவன் மாண்டு போனான். மதிப்பு கொடுக்கணும். பெண்ணை தொட்டா கெட்டான். ஆமா, சேத்தான். அதான் அர்த்தம். சரிதான் ஐயா. அப்போ இந்த ஆண்டவன் பகவான் மூன்றாவது ஆசையாகப்பட்ட பெண்ணாசையை கொடுத்தார். அப்படின்னா என்ன? கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா? என் தம்பிக்கு வேணும். செத்து மாண்டு மடிந்து மரணமாகி போகும்போது கட்டையில கொண்டு வச்சாங்கன்னா அந்த கட்டை தீ பிடிச்சு எரிஞ்சு கடைசியில சாம்பலா பறக்கும் காத்துல. சாம்பல் அள்ளி கைட்டு வச்சு ஊதுனோம்னு வைங்க, அந்த சாம்பல் சொல்லுமா? அந்த சாம்பல் என்ன சொல்லும்? என் பொண்டாட்டியை விட்டு போறேன், என் பொண்டாட்டியை விட்டு போறேன்னு காத்துல பறந்துகிட்டே போகுமா. ஆமா, உயிர் இருக்க வரைக்கும் செத்த பிறகு அந்த நினைப்புல இருப்பான் மனுஷன். சரி, அதைத்தான் மூன்றாவது ஆசை பெண் ஆசை என்பார்கள். ஆமா. அப்படி முக்கண்ணனாகிய பகவான் என்னையா இவ்விதமாகவே நாமலை எல்லாம் உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டுமென்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும்
அவர் மாநிலமும் படி இழந்தார் படி இழந்த அறுபடி இழந்த பகவான் எப்ப வருவார் என்று அம்மா எதிர்பார்த்து இருப்பார். ஈரேழு உலகமெல்லாம் இறைவன் இறையிழந்து வாரபோது ஆதி பராசக்தி ஆண்டவன் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாளா. தங்கத்தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாராம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மா உனக்கு பிடிக்கவில்லையா? இப்ப நாமெல்லாம் வெளியில வந்து வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி வாசல்ல காத்து நிப்பா. எதுக்கோ? சட்டாப்பையோட நிப்பா. ஏன்? நான் கொண்டு போற பைசாவை கையில கொடுத்தோம்னா என்னய்யா எனக்கு தோசை சுட்டு தருவா. அப்படி இல்லனா அப்படி ரூபா கொடுக்கலன்னா சட்டா போயிட்டு 5-6 பூசை கொடுப்பா. அப்படியா? ஆமா. அவ சட்டா போயிட்டு எதிர்பார்த்து நிக்க இவர் ரூபாய கொண்டு போவது குறைய ஒரு நாள் பார்த்தா அந்த அம்மா இந்த பே வார வரத்து சரியில்லை, போற போக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமா வீட்டுக்கு போனாரு. அவ சட்டா பைய கொடுத்து ஒரு தென்னிட்டா. அன்னைக்குதான் பல்லு அன்னைக்கு போன பல்லு இன்னைக்கு திரும்பல. பாத்துக்கோ, பல்லு அன்னைக்கு இடமாதி போச்சு. அவருக்கு வந்து சட்டாப்பா அடிபட்டிருக்காரு. எது சீமி நம்ம தப்பா போறோம். என் வீட்டுல எப்படி தெரியுமா? எப்படி? இப்படியே காலம் வேலைக்கு போயிட்டு வரம்ப போயிட்டு வரேன்னு சொன்னா பொம்பளை என்ன சொல்லணும்? போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். நீ போ வரவு. என்னது? நீ போ, திரும்பி வராத. ஓ, திரும்பி வரான்னு சொல்ல மாட்டா. போற பாதையில எங்கனையா விழுந்து செத்துட்டேன்னா எனக்கு தேவல. நீ பண்ணல இடம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு நான் பிள்ளைகளை பாத்துக்கிடுவோம்பா. ஆமா, யாம்னு கேட்கணும். எதுக்கு? நான் பண்ணுதா அட்டூழியமா இருந்தா. அதாவது அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு போவாரு. அவர் வேலைக்கு போனா பேயாமல பெருமலையில வீரச்சமத்தை விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டுவாராம். அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டினாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபாய். என்ன குறைஞ்சு போச்சு? 1.25 ரூபாய் குறையா நினைக்க கூடாது. என்ன அந்த காலம் அது பெரிய துட்டு. அந்த காலத்துல 50 பைசாவுக்கு அரிசி வித்துருக்கு ஒரு பக்கம். 4 நாவுக்கு கறிக்கு புளிக்கி வாங்கினா போதும். மிச்சம் 50 பைசா இருக்கும். 50 பைசானா இப்ப உள்ள ரூபாய்க்கு 5000க்கு சமம். அப்படி சமம் அந்த காலம். ஆமா. அப்ப 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சரி பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகமும் சீதேவியுமா எதிர்பார்த்து நிப்பாளாம்.
இப்படியா சிரிப்பா? என்ன இப்படி சிரிச்சான்னு வை, இப்படி சிரிச்சானா நீ வீட்டுக்கே போக முடியாது. கிறுக்கு பிடிச்சிருக்கு போலுக்கு. நான் சிரிச்சோம்னா இப்படி குறை சொல்லுவேன்னா நான் சிரிக்காமலே ரொம்ப நாள் இருந்தேன். அப்படியா? நீ சிரிப்பேமான்னு பார்த்தேன். இப்படி சிரிச்சா அவர் வீட்டுக்கே வர மாட்டாரு. சரி, எப்படி சிரிப்பாரு? இல்லன்னா 1000 கால் வச்சு வாங்குன்னு வாங்கிடுவாரு. அப்படியா? பிறகு வேற என்ன? சிரிச்ச முகம் சீதேவி என்ன பெண்ணா பிறந்தவா பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணுமா? ஓஹோ, அப்படி. ஆமா, சரிதானே. எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, சில பொட்ட புள்ள அழகா இருந்தா அடேங்கப்பா முருக மகளை பாரு, சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருக்காளே, லட்சுமியா இருக்காளே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிதானே. அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு, சரி ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, ஆமா கொஞ்சம் தேராச்சு, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், பின்னால வெள்ள கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க. பின்னால இல்ல, அங்க கதையில. ஓ, கதையிலயா? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க. சரி அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி சிமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு லேஸ் கொடுத்துரும். சரி, அப்போ அவரும் வேலை பார்த்தாரு, அதனால இந்த அம்மாவும் பணிவிடை பார்த்தா. ஆனா நீங்க இப்ப வர அப்படியா இருக்கு? இல்ல இல்ல, காலையில மாப்பிள்ளையா போறாரு வந்திருக்காரு, மாப்பிள்ளையா போவாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நெத்தியில திருநீத்து பட்டை, கழுத்துல உத்தராட்ச மாலை. அந்த வெள்ளை சட்டையில 10 ரூபா வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மகிமை அப்படி. அவர் போட்டு போனவர் அதே மாதிரி வந்தா அந்த அம்மா மதிப்பா வைப்பா. அவர் வரும்போது அப்படியே வராரு. 6 மணிக்கு வேலை விடும், இவர் வீட்டுக்கு 8 மணிக்கு வராருன்னு வை. வரும்போதே 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. சர்வேர் சரியா அளக்கல உங்களுக்கு. அதனால ஒரு பக்கமா அளந்து பாப்பாரு. அளந்து முடிச்சிட்டு அவர் போட்டிருக்காரு பாரு தோல்ல துண்டு, அந்த துண்டை எடுத்து என்ன செய்வார் தெரியுமா? தலையில தலப்பா கட்டியிருந்தவர் கையில எடுத்து வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிடுவாரு. அப்படியா? இடுப்புல கட்டியிருக்காரே வேட்டி, அந்த வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. மேல போட்டிருக்காரே மேட் சட்டை, அந்த மேட் சட்டையை கலத்தி கக்கத்துக்குள்ள வச்சுக்கிருப்பாரு. வேட்டி அவுத்துட்டாரா? டவுசர் போட்டிருந்தாரா? டவுசர் போட போய் தான் தப்பிச்சாரு. இல்லன்னு சொன்னா மானம் கப்பலேறி போயிருக்கும். சரி, அந்த மேல் சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சுக்கிடுவாராம். அப்ப அந்த அம்மா மதிப்பாரா? என்ன மதிக்க மாட்டாளா? மதிக்கவே மாட்டா. உணரத்தவைய நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. ஆமாடே. அப்ப அந்த அம்மா வேலை பாப்பாளா? பார்க்க மாட்டா, பார்க்கவே மாட்டா. சரிதானே. ஆனா பகவானும் பார்வதியும் அப்படி இல்ல. அப்படி இல்ல. ஆண்டவனாகிய பகவானுக்கு என்னையா களைத்து வந்த பகவானுக்கு கலை பாரி கொடுப்பான். இழைத்து வந்த ஈசனுக்கு அந்த ஈசனுக்கு அவளை பாரி கொடுப்பாளா. கண்ணந்தங்கை பார்வதியா அவ பகவான வரவளை ஆண்டவா பகவான், ஆண்டவா பகவான், நீங்க ஆதிசக்தி வார்த்தைகள் போறீங்களே. நீங்க இறையிலக்கு போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? இது என்ன பைத்தியத்தனமா கேள்வியா இருக்கு? அம்மா பார்வதி, உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் படைத்தேன் பாதுகாத்தேன், நான் தான் படி இழந்தும் வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்து மக்கள் எல்லாம் என்னை தவிர வேறு யாரை வணங்குவார்கள்? படியிழக்கும் பகவானை தான் வணங்கி வருகின்றார்கள். அம்மா ஆண்டவா, அப்போ உலக
உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இந்த உலகத்தை நான் படைத்து படியிழந்து வந்தாலும் காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, பார்த்தால் அந்த பார்வதா தேவி அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இவரையே இன்றைக்கு நாமல் பரிசோதிக்க வேணும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? சாமி ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாமல் பின்னால ஓடிவாள். இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள். அம்மா ஈசன் கண்ணை பொத்துவாள், அவ இருகரத்தை எடுப்பாள். அவ பகவான் கண்ண பொத்தும் போது பார் உலக இருளா, சிவனார் கண்ண பொத்தும் போது சிவ உலக இருளா. கடவுள் கண்ண பொத்தும் போது கடவுள் கண்ண ஐயோ கலி உலக இருளாச்சு. அப்போ இருளாக இருக்கும் போது ஈசனந்த சிவபெருமா இவ என்ன இந்த பொம்பளை பார்வதி ஆண்டவே 10 பொருளுக்கு அர்த்தமாய் நான் பாதுகாத்து வருகிறேன் என்று சொன்னதுக்கு அடுத்து என் மீது இவளுக்கு கொஞ்சம் கூட துளி அளவும் நம்பிக்கை இல்லாம என் இரு கண்களை மறைத்து 7 உலகத்தையும் இவ இருளாக்கி விட்டாளே. இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த கண்களையும் இவ மறைத்து விட்டா. சிவபெருமானுக்கு 3வது கண் எச்சிக்கண் ஒண்ணு உண்டு. இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு இது தெரியாது. ஆகையினால் இந்த உலகத்து மக்களுக்காக திக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடுவார்கள் என்று உலகத்துல இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? என்ன வேலையா பார்க்கலாம்? இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அது என்ன வேலையோ? நல்ல தூங்கலாம். அறிவாளியா நீரு? இருட்டுக்குள்ள தூங்கலாமா? அதுக்கு கூட காத்தாடி வேணும். காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். தாத்தா, எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு கரண்ட் போயிட்டுனா காலையில எழுந்திருச்ச உடனே என்ன கூப்பிட்டு, ஏ பேத்தி இங்க வா, நைட்டு கரண்ட் போச்சு, எப்ப வந்துச்சோ எப்ப வரலையோ எனக்கு தெரியல. அப்படியா? கரண்ட் போன நேரத்துல இருந்து என் கண்ணே அவிய மாட்டுக்கு, அதனால காத்தாடி இருந்தா ஒண்ணு கொண்டு வா அப்படிம்பா. சரி, அந்த கிழவிக்கே காத்தாடி இல்லாம கண்ணு அவிய மாட்டுக்குன்னா நம்ம எல்லாம் தூங்க முடியுமா? நல்ல தண்ணிக்குள்ள வச்சு தலையை முக்கணும். அதானே முக்கிக்கிட்டு அந்த மாணிக்கு தீய கொளுத்தன் கிழவி கண்ணு அவியாம என்னையும். கண்ணு அவியலன்னா அவளுக்கு உறக்க வரலையாமியா? உறக்க வரல. அப்படி அதுக்குத்தான் அந்த பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. அது மட்டுமா, வேற என்ன, கரண்ட் இல்லைன்னு சொன்னா நம்மளால இருக்கவே முடியாது. காலையில எழுந்திருச்சு இந்த பெண்ணா பிறந்தவா இனிவா தெரியுமா? இந்த ஐயாவை கணவனை வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு சாப்பாடு ஆக்கணும். சாப்பாடு அந்த காலம் சாப்பிட்டாங்க. இப்ப காலையில வந்தாச்சுனாலே டிபன் தான். ஆமா, இட்லியோ
உலகத்துல நோய் அதிகமாகி போச்சு. சரி. எல்லாத்துக்கும் சக்கரை வியாதி இருக்கு. அப்படியா? ஆமா. சக்கரை வியாதி இருக்கா? ஆமா. அப்படியா? ஆமா. அப்ப பாயாசம் போட்டு அதனால சாப்பாடு சாப்பிட முடியாது, பழைய கஞ்சி சாப்பிட முடியாது. அப்ப காலையில டிபன் ரெடி பண்ணனும் அப்படினா என்னய்யா? அந்த அம்மா தோசை மாவு நேத்து நைட்டே ஆட்டி வச்சிருப்பா. அப்படியா? அதை எடுத்துட்டு வந்து சரி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. எந்த ஊர்லயோ? எங்க ஊர்ல. என்ன இல்லையா? இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். அப்படியா? ஆமா, அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். நான் எப்படி இருக்கேன் தாத்தா? நீ பரவாயில்லாம இருக்க. சாப்பிட்டு பாரு, அதுக்கு பிறகு ஆசி 2 நாள்ல வீங்கிடுவா. எங்க ஊர்ல இட்லிய அவிப்போம், நாங்க இட்லியை சுடுவோம். சுடுவீங்களோ? ஆமா. எதை எடுத்தாலும் ஏனை கோணையா பேசுதியா? அப்படித்தான் சாப்பிடுவோம்யா. சாப்பிடுவியோ? இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு. ஆமா. அந்த அம்மா தேங்காவை சில்லு போட்டு சார்ல எடுத்து போட்டிருப்பா. சரி. அந்த காலம் அம்மி இருந்துச்சு, அழகா வச்சு அரைச்சாங்க, தாளிச்சு ஊத்துனாங்க. ஆமா, இப்பவும் இருக்கா இப்படி? ஆனா இப்ப அம்மி எங்க இருக்கு? என்னது இருக்கு? வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு, அம்மி இல்ல. ஆமா, மம்மி தான் இருக்காங்க. இந்த அம்மி எல்லாம் தூக்கி வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. அது எதுக்கோ? துணி துவைக்க. அப்படியா? அம்மியில துவைச்சாதான் அழுக்கு போகுமா? போகும். ஆமா, அதுக்கு. சரி. இப்ப அதுக்கு தான் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அம்மி இருந்தாலும் யாருக்கு இழுத்து அரைக்க கதி இருக்கு? அரைக்கிறதுக்கு யாருக்கு தெம்பு இருக்கு? நீ சொன்ன மாதிரி ஒரு ஆள் இழுத்து அரைச்சுக்கிடாது. ஒரு ஆளுக்கும் கிடையாது தெம்பு. வீட்டுல இருக்கக்கூடிய உரல வீட்டு வாசல்ல முத்தத்துல குப்பரை போட்டு சாயங்கால நேரம் ஊர் புறணி பேசுறதுக்கு இவ தலைவி அதுலதான் உட்கார்ந்துருப்பா. கரெக்டா இருப்பா. அவ உரலு அவ தான் இருக்கணும், வேற ஆளு உட்கார கூடாது. என் சைடுல ஒரு ஆள் ஒட்டி உட்கார்ந்துக்கிட்டானே. இல்ல இல்ல இல்ல, இருக்க கூடாது. அவ தான் பேசக்கூடியவ, அவ தான் கீழே உட்காரணும். அவ கொஞ்சம் கனத்த பொம்பளை. ஆமா. சரி. ஆனா அந்த காலம் அம்மி இருந்துச்சு, உரல் இருந்துச்சு. ஆமாய்யா. இப்ப எல்லாம் அது இல்ல பாரு. சரி. அந்த அம்மா மிக்ஸி சார்ல எடுத்து போட்டு மிக்ஸில வச்சு கரண்ட்ல சுவிட்ச போடணும்னு கைய கொண்டு அப்பந்தான் வைப்பா. வச்ச உடனே அவ சுவிட்சில கொண்டு கைய வைக்கணும்னு போவா பாரு, படக்குன்னு கரண்ட் போயிரும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். ஏ பேதியில போவான் கரண்ட். இந்த வசவா இப்ப பாங்க இப்படி கரண்ட் லைனை உருவிட்டானே. ஐயோ, நான் இனிமே என்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்க அப்படின்னு உயர்மேனே ஏசுவா பேசுவா. சரிதான். அந்த புண்ணியவான எந்த உயர போய் இழுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு, கரண்ட் சரியா வரலன்னு. அந்த மனுஷன் எங்க போட்டு தொங்கிட்டு இருக்கா தெரியல. அவர் எந்த போன்ல நின்னு அவர் எந்த கரண்ட் கம்பியில நின்னு தொங்கிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாது. அவ வீட்டுல இருந்து ஏசுவா பேசுவா. அப்போ நம்மளால கரண்ட் இல்லாமலே கொஞ்ச நேரம் இருக்க முடியலன்னா, இருட்டா இருந்தா எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அப்படியாக இருக்க இந்த ஆதிபரா சக்திக்கு நாமளுக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை காட்டிலும் நாமல் 3வது கண் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவன் என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? சாமி உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார், அவர் நெற்றி கண்ணை திறப்பார், சாமி திறப்பார், அவர் நீண்ட ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறக்க அந்த நெற்றிக்கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அமுசத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து, எம்மா பெண் கொடியே, நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம், ஆண்டவனுடைய உச்சி கண்ணிலே நீ காளி அமுசங்களாக பிறந்ததினாலே தாய உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே அம்மாளி பிறந்ததாலே தாய உச்சி நீமா காளி தாய பிறந்ததாலே உச்சி கண்ணிலே பிறந்த உனக்கு உச்சி நீமா காளி என்று பேரை கொடுத்தார்
வரம் கொடுத்த அந்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். ஆண்டவன் அமர வைத்து வரும்போது சிவபெருமா அங்காளம் கொண்டு கண்ணை திறந்தார். பாத்தீங்களா? அந்த அக்கினியினுடைய வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி வேர்த்து விறுவிறுத்து நிற்கின்றார். ஏற்கனவே அக்கினின்னு ஆண்டவனுக்கு கிட்ட பிடிக்காது, அவருக்கு தோட்டந்தூர. அப்ப இந்த வெக்கை பட்ட உடனே கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்ப இந்த சிவபெருமான் இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும், மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வரும். ஆகையினாலே இந்த உலகத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி அந்த சிவபெருமானுடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடற்கரை. எங்க சின்னியா வேறும் கடற்கரை. அந்த சின்னியா பேரை சொன்னா கடையில மூக்குப்பொடி கூட தரமாட்டான். அவன் தானே உன் குடியை கெடுத்தான். அந்த கடற்கரை இல்ல, இது சிவபெருமானுடைய திருச்சடையை கடல் கரையாகவே வளைத்து அந்த பகவானுடைய வேர்வையை 10 கடலாகவே மாற்றினார். 10 கடலாக படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். அது என்ன கடல் ஐயா? எப்படி ஐயா? சாமி ஒங்கு சம்பாதிவுக்கா, ஒங்கு சம்பாதிவுக்கா, ஒன்றாம் கடல் உப்பு கடல், இரண்டாம் கடல் கருங்கடல், மூன்றாம் கடல் மோர்கடல், நாலாம் கடல் நல்ல ஐந்தாம் கடல் அலைகடல், ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல், எட்டாம் கடல் திட்டு கடல், ஒன்பதாம் கடல் அது ஓவிய பெருங்கடல், 10ஆம் கடல் பார்க்கடல், 10ஆம் கடல் பார்க்கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு. பார்க்கடலுக்கு அப்பாலே ஒரு பளிங்கி வர்ணம் பாறை. பளிங்கி வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தடியிலே காச்சடித்து மணல் குமித்து கரையால் முத்து வளர்ந்திருக்க, ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி மாணிக்க புத்துக்குள் அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார்? அங்கே சென்னாங்கருணா கண்ணாடி விருசுகள், இது எல்லாத்துக்கும் ராஜாராணி, எல்லாத்துக்கும் ராஜாராணி, நாகராஜ நாகராணி. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒரு
அப்ப வாழ்ந்து வரக்கூடிய என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நாகலோக பட்டணத்திலே என்னய்யா நாகம்னு சொன்னா நம்ம பூலோகத்திலே பாக்குறோம் பாருங்க அந்த மாதிரி நாகம் கிடையாது. எப்படி இருக்கும்? தலை மட்டும்தான் அவருக்கு மனித தலை. சரி. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். அப்ப வயத்தால போகும். வயத்தால போச்சுன்னா 2 மாத்திரை வாங்கி போடு. நீ அந்த கடை பக்கத்துல இருக்கு. அந்த வயத்தாலே கச்சியோ அது வந்துச்சுன்னா குத்த வச்சு இருக்க முடியாது. அப்படி உனக்கு மாத்திரையை போட்டு சரியா வரலன்னு வைகி என்ன வேணும்? 2 தார் உருண்டை வாங்கி தரேன், முழுங்கிரு. சரி, தார் உருண்டையே முழுங்கிருதான். சரி, அந்த தார் உருண்டை வெளியே வரணும்னா என்ன வேணும்? தார் உருண்டை முழுங்கிட்டேன்னா உனக்கு வேலையே இருக்கு. தார் உருண்டையை முழுங்கிட்டோம்னா அது வெளியே உனக்கு வயித்தால போக முடியாது. சட்டை இழுத்து சாத்துன மாதிரி சட்டுன்னு அடைச்சிரும். சரி, அப்ப ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு ஒரு வழி இருக்கப்பா. என்ன வழி? அடுப்ப வச்சு அடுப்புல தூக்கி வர வச்சோம்னா தன்னால இழகிரும். இந்த வடிவேல வச்சு தூக்கி வைப்பாங்களோ அத மாதிரி இந்த பேரையா தார் உருண்டையை திங்க சொல்லி அடுப்புல தூக்கி வச்சு என்ன எரிச்சு ஆமா எவன் செத்து போவான்னு நீங்க எதிர்பார்க்கிய. நீர் தானே வயித்தால போகுதுன்னு சொல்லிடுரு. எவனும் செத்தாம்னு சொன்னா ஆமா நல்ல மொச்சக்கொட்டையும் வயிறும் கிடைக்கும். ஆமா நம்ம கிடைக்கும். ஆமா, நீ போன அன்னைக்கு குச்சாலம் தான், பாபநாசம் தான், புது சட்டை தான், முறுக்கு தான், மாவு தான், மொச்ச பயிறு தான். அதுக்கு மேல என்னையா வேணும்? நீ குத்தாலம் பாபநாசம் போகணும், ட்ரெஸ் வேணும் சொன்னா துட்டை கொடுத்து நீ கடையில போய் எடுக்கணும். பசு சார்ஜ் போட்டு துட்டு கொடுத்தெல்லாம் வாங்க முடியுமா? குத்தாலம் போகணும். ஓசியில கொடுத்தா எப்படி இருக்கும்? எந்த பேரும் ஜாமா நீ நல்ல உள்ளுங்க அலையிட. நான் லேசில போக மாட்டேன். என்ன பாடு? அதாவது நம்ம செத்த அன்னைக்கு கடவுள் வந்து நம்மளோட உயிரை ஒரு நூல் இலையில எடுப்பாராம். சரி, அந்த நூல் இலையில எடுக்கும் போது நம்ம உயிராகப்பட்டது அப்படியே கைலாசம் போனா நமக்கு அடுத்த பிறவி இல்ல, நம்ம தெய்வ பிறவி ஆகிருவோம். ஆமா, ஆகிருவோம். அதே அந்த நூல் இலை அந்து போச்சுன்னு வைகி அவங்கதான் இந்த ஆவி பேய அலைதாங்க பாரு. அவங்கதான் இந்த பேய் பிசாசு எல்லாம். எனக்கு பிடிச்சிச்சுன்னு. ஆனா எங்க தாத்தாலாம் செத்தாருன்னு அவர் செஞ்ச பாவத்துக்கு முக்குக்கு 300 பேயா வருவாரு. நான் பேயா வருவேன். முத பிடிக்கிறது ஒன்னதான் பிடிப்பேன். நீ பிடிப்பியா? கிட்ட வந்தேன்னு வைகி உன்னை ஆரங்கட்டி எந்த ஆத்துலயும் கொண்டு போட்டு வந்துருவேன். மேல உடப்பு வந்தோம்னு வையி தாத்தா என்னென்ன சாப்பிடுவோன்னு அத்தனை நீங்க சாப்பிடுவேன். அப்ப நீ பாட்டுலாம் அடிப்பிய தாத்தா? ஆமா, பாட்டுலாம் அடிப்பேன். போய் ஆச்சு தாத்தா உடப்பு வந்திருக்காரு. தாத்தா என்னென்ன சாப்பிடுவாரோ வாங்கி வச்சிருக்கியா? ஆமா ஆமா, வாங்கி வச்சிருக்கம்பா. வப்பா வப்பா உனக்கு வெஞ்சா மரமும் சேர்த்து வப்பா. உன் பாட்டுக்கு நீ அடிச்சிட்டு நீர் அடிச்ச பிறகு நாயாத்தான் பிற பேரு. அப்படியா? ஆமா, உங்க வாயை போய் கழுவோம். ஆனா இவர் பேசுறதுக்கு என் மேல அப்படி ஆவியா வந்துச்சுன்னு சொன்னா உங்க மல்லாக்க போட்டு மலத்திடுவேன். என்னைக்கா இருந்தாலும் உன்னை கொல்லுவதுல தான் அவர் குறியா இருக்காரு. அவர் நாயா பறக்கம்காரு. அவர் மல்லாக்க மலத்ததுக்கு என்ன? சரிதானே? அப்படி இருப்பதனால இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கை கால் கிடையாது, ஊர்ந்து தானே போகணும். அவங்க வயத்தால ஊர்ந்து போகாங்கன்னு சொல்லுவதைத்தான் அவர் வயத்தால போகுங்காரு. நான் ரேசா தான் சொன்னேன். அதுக்கு எவ்வளவு நேரம் பேசிருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் இரு பேர்களும் தெய்வ அம்சங்களாக வாழ்ந்து வரும் போது அவர்களுக்கு இறைவன் அருளால் எந்த குறைகளும் கிடையாது. அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்றார். எப்படி ஐயா? மன்னே